வடக்கு தாழ்ந்தால் செல்வம் உயரும். இவ்வளோதான் கான்செப்ட். தெற்கு தாழ்ந்தால் செல்வம் குறையும். இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. அழகாக எது எது எங்கெங்கே வரணும்னு இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போவும் மேற்கும் வடக்கும் ரோடு, வடமேற்கு சைட்டு தான். ஆனால் அந்த சைட்டில் கடையை பிரிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள இடத்துல நம்ம வீட்டை கட்டுறதுனால வீட்டுக்கு மேற்கு வந்து அந்த கடைகள் லோட் ஆயிடுச்சு. நல்லா அங்கே உள்ள ஆண்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆகுவாங்க. ஏன்னா கிழக்கும் மேற்கும் ஆண்களோட திசை. ஆண்களுக்கு கிழக்கு வந்து எம்டி ஸ்பேஸ், காலி இடம் விட்டாச்சு. அதே அந்த பில்டிங்கை ஒட்டின மாதிரி அந்த வாலே வீட்டோட மேற்கு சுவர்லேயே கடை அட்டாச்சு. லோடு 3 கடை லோடு மேற்கு. சூப்பராக ஆணோட வெற்றி அப்படிங்கிறது அருமையாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது எல்லா மனைகளும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும், இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணால் இது சரியாக வந்துடும். நம்மளோட ப்ரிடிக்ஷன் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ நாள் கட்டாத வீடுகளையும் கட்ட வைக்க முடியும். அந்த இடத்துல நல்ல ரிசல்ட்டும் எடுக்க முடியும். இதுதான் நம்ம செய்து கொடுக்கறது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டடம் வந்து கட்ட முடியாமல் நிற்குது அப்படின்னா நல்லது தான்.